வணக்கம் மக்களே, யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்களே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்குல வடை செய்து காட்ட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த வடையை வந்து உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறேன். இப்போ எப்படி இந்த மரவள்ளி கிழங்கு வடையை, அதாவது ஸ்பினிச் கீரை போட்டு நல்ல ஆரோக்கியமான முறையில் செய்ய போகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு. எல்லா பொருட்களுமே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வடை செய்கிற உளுந்து போட்டிருக்கிறேன் 100 கிராம், வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வடை இருக்க போது இப்போ ரெண்டையும் போட்டு ஊற வச்சுக்கொள்ளணும். நான் 100 கிராம் உளுந்தில் தான் செய்து கொள்கிறேன். இப்போ வந்து மூடி ஒரு 4-5 மணித்தியாலம் ஊற வச்சு இதை எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உளுந்து பொதுவாகவே 4-5 மணித்தியாலம் ஊறினா போதுமானது. கூட ஊறிச்சுதுன்னு சொன்னால் எண்ணெய் இழுத்துக்கொள்ளும் வடையை பொரிச்செடுக்கும் பொழுது. இப்போ தண்ணியை வந்து வடித்து எடுத்துட்டு மரவள்ளி கிழங்கை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து நான் 1 வீக்குக்கு முதலே ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டியிருந்தேன். ஸோ அதனால் வந்து சமைக்கிறதுக்கு தான் வேண்டியிருந்தேன். ஆனால் பிறகு யோசித்தேன் வடை செய்து கொள்வோம் இதுலையான்னு சொல்லி. இப்போ வந்து சரஸ்வதி பூஜை நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் தானே வீட்டில். அப்போ வந்து வடையை வந்து செய்து கொள்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கை போட்டு நல்ல ஆரோக்கியமான முறையில் பிள்ளைகளும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த வடையை செய்து கொள்கிறேன். ஸோ இப்போ மரவள்ளி கிழங்கை வடிவாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். நல்ல மெழுகு பூசப்பட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து வருது சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ நீங்களும் விரும்பினா வேண்டிக்கொள்ளலாம். இப்போ மரவள்ளி கிழங்கை வெட்டி எடுத்து வடிவாக கழுவி எடுத்துட்டு ஸ்பினிச் கீரை வந்து இருக்குது. ஸோ இதையும் வடிவாக கழுவி எடுத்துட்டு நல்லா வந்து அரிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்ல வடிவாக அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஸ்பினிச் கீரை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மரவள்ளி கிழங்குக்கு நல்ல வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் அந்த கீரை இல்லை இப்போ வந்து இலங்கையிலேருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், அதாவது ஊரில் இருக்கிற முளைக்கீரைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அந்த கீரை கூடி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ என்ன முருங்கைக்கீரை போடலாம், என்ன விதமான கீரையும் போடலாம். அந்த மரவள்ளி கிழங்கு விட நல்ல சுவையாக இருக்கும். அதே நேரம் கீரையும் சாப்பிட்றதாவது. ஸோ இப்போ கீரையெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து உளுந்த அரைச்சி கொள்ள போகிறேன். இதில் வெந்தயமும் ஊறி இருக்குது. ஸோ லைட்டாக வந்து ஒரு கசப்பு தன்மையாக இருக்கும். கணக்க வெந்தயம் போடையில் ஒரு டீஸ்பூன். இப்போ உப்பையும் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. இப்போ வந்து மரவள்ளி கிழங்கை போட்டு அரைக்கணும். முதல் உளுந்தை போட்டு அரைச்சிட்டு பிறகு காஃபையாக வரும் பொழுது மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் உப்பு திருப்பியும் போட்டு மிளகு போடணும். நல்ல உரைப்பாக இருக்கும். இப்போ அதையும் போட்டு தண்ணி எதுவும் விடக்கூடாது. வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. மரவள்ளி கிழங்குலேருந்து தண்ணித்தன்மை வெளியே இருக்கணும். ஸோ அதனால் தண்ணி தேவையில்லை. இப்போ வடிவாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சி எடுத்துட்டு, அதாவது வடிவா வந்து நீங்கள் கையால் கூடி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் பச்சிலரால் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது இதை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து மிக்ஸ் பண்ணணுமென்னு சொல்லிவினோம். அதாவது நல்லா பொங்குற மாதிரி நான் நினைக்கிறேன் அடிக்கணுமெண்டு. ஸோ சில சொல்லுகள் வந்து வாய்க்கு வருகுதில்லை சரியான தமிழ். நல்லா வந்து அதான் பச்சிலரால் நீங்கள் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை வந்து வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி வந்து போடக்கூடாது, உள்ளி போடுறேன். இது வந்து மிளகாய் கட்டர்தூள்னு சொல்லுவோம், அது போடுறேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு, பெருஞ்சீரகம் முழுசாக போடணும். அத்துடன் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கொள்கிறேன். இஞ்சி வந்து பாய்சனிங் பண்ணுமென்னு சொல்லிவினோம் மரவள்ளி கிழங்குக்கு. ஸோ அது வந்து ஒப்போசிட்டானதுண்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடணும். கணக்க போட்டுக்கொள்ளாதீங்கோ. நல்ல மொறுண்டு இருக்கும் அந்த வடை. ஸோ அதனால் இப்போ கடையில் எல்லாம் அரிசி மாவு போட்டு தான் அந்த வடையை செய்கிறவ. ஸோ அதனால தான் அது நல்ல மொறுண்டு இருக்கும். ஸோ இப்போ வடை அதாவது சூடாக தரும் பொழுது
மொறு முரண்டு இருக்குன்னு சொல்லுவோம் தானே, அது வந்து அவ வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உள்ளுக்கு எல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸோட தான் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். அரிசிமா கண்டிப்பாக போடணும். வடை சும்மா மொறு மொருண்டு கடையில் சுட்ட வடை மாதிரி இருக்கும். இப்போ வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு கொள்ளாதேங்க கண்ணு நேரம் எண்ணெய் இழுத்து கொள்ளும் வடை சுட்டு எடுக்கும் பொழுது. ஸோ எண்ணெயும் இழுக்கக்கூடாது, அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்க வேணும். இந்த டெக்னிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டிலில் வந்து இப்படி ஒரு பொலித்தீனை சுற்றி கொள்ளுங்கோ. நீங்கள் பொலித்தீன் இப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பொலித்தீன் பேக் எடுத்து கூடி சுற்றி கொள்ளலாம். இப்போ இந்த பாட்டிலில் வந்து சுற்றிட்டு நீங்கள் ஆயில் போடலாம். இல்லைன்னு சொன்னால் தண்ணி கூடி மேலுக்கு தொட்டு தொட்டு இந்த வடைக்கு செய்து கொள்ளலாம். நான் முதல் வந்து ஆயில் போட்டுட்டு பிறகு தண்ணி தான் தொட்டு கொள்ளுவேன். இப்போ வந்து ஆயிலில் வந்து அதாவது இந்த பொலித்தீன் சுத்தப்பட்ட அந்த பொட்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடியிலே இந்த மாவை வந்து இப்படி வச்சுக்கொள்ளணும். அளவாக வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸ்பூனின் பின்பகுதியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நடுவில் ஒரு ஹோல் போடணும் தானே, அதை வந்து போட்டுட்டு பொரிக்கிறேன். கொதிக்கிற எண்ணெயில் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது, ஓரளவு கொதிச்சு கொண்டிருக்க போடணும். நல்லா கொதிச்சா டப்புன்னு கருத்து போடும் வடை. 2 நீங்கள் பெரிய சட்டின்னு சொன்னால் 3 நாளாகவும் போடலாம். நான் இப்போ வீட்டில் செய்கிறபடியாக 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். சின்ன சட்டியில் தான் பொரிச்சு எடுக்கிறேன் எனக்கு வீட்டில் என்னபடியாக. இப்போ வந்து கிச்சன் பேப்பர் இல்லைன்னா கிச்சன் டவல் போட்டுட்டு அந்த ஒயில வந்து எடுக்கணும் தானே, போட்டுட்டு வடிவாக பொன்னிறமான்னு சொல்லிவினோம். ஸோ பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மெதட் வந்து நல்ல ஒரு மெதட் இந்த வடை செய்கிறதுக்கு. ஒரே ஷேப்பில் வடையலும் வரும். அதே நேரம் மாவளை குழைச்செல்லாம் ஃப்ரிட்ஜுக்க எல்லாம் வச்சுக்கொள்வீங்க. வச்சா வந்து பெருமி வருமென்று சில பேர் சொல்லிவிடும். அப்படி எதுவுமே இல்லை, எண்ணெய்களுக்கும் அந்த வடை கூடாமல் இருக்குன்னு சாப்பிட. ஸோ எனக்கும் குரல் எல்லாம் தடிமனாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த முகத்தையே காட்டையில் இன்றைக்கு டே ஆஃப் எடுத்து வீட்டில் நிற்கிறேன். நான் இருந்தாலும் நித்திரை கொள்ள முடியாமல் இருக்குது. வேலை இடத்துல சொல்லிச்சுன்னா போய் நல்லா நித்திரையில் கொள்ளன்னு சொல்லி, ஆனால் என்னால் நித்திரை கொள்ள முடியாமல் இருக்குது. இருந்தாலும் ஒரு யூடியூப் சேனலை செய்வோம், ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்ன்ட்டு இதையும் செய்து கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை இப்படி இருக்குது, நல்ல சூப்பரான சுவையில் இருக்குது. நீங்களும் வீட்டில் ஈவினிங் டைமுக்கு கூடி செய்து கொள்ளலாம். அதாவது உளுந்து வந்து 2-3 மணித்தியாலம் ஒரு நாள் கூடி போதுமானது இந்த வடை செய்கிறதுக்கு. ஸோ செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் இப்படியான ரெசிபியை செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.